வணக்கம் நண்பர்களே. பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க போகின்றோம். அது என்னவென்றால், அவர்கள் பள்ளிக்கு போகும் பொழுது வழக்கமாக நாம் என்ன செய்வோம் என்றால், ஒரு பென்சில், ஒரு பென், ஒரு ரப்பர், ஒரு ஷார்ப்னர் என கொடுத்து அனுப்புவோம். அது அவர்களின் தேவைகளுக்கு மட்டுமாக இருக்கும். இனி அப்படி செய்யாமல், கூடியமான மட்டும் முடிந்தால் 2 பென்சில், 2 பென், 2 ரப்பர், 2 ஷார்ப்னர் என கொடுத்து அனுப்ப போகின்றோம். அதோடு கூட அவர்களிடத்தில் நாம் சொல்லப் போகிறோம். அது என்னவென்றால், உங்களுடைய நண்பர்களுக்கு மற்றும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு தேவை என்றவுடனே இவைகளை எடுத்து கொடுங்கள். அல்லது அவர்கள் கேட்கும் பொழுது இதை கொடுத்து உதவி செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப் போகின்றோம். உடனே உங்கள் மனதில் கேள்வி எழும்பலாம், ஏன் கொடுக்க வேண்டும், அதனால் பலன் என்ன என்று. உங்களுக்கு நேரம் இருக்குமேயானால் தொடர்ந்து கவனியுங்கள், அழகான செயல்முறையை செய்யுங்கள். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. அநேக சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று வீட்டிற்கு வரும்பொழுது தங்களுடைய பொருட்களை விட்டு வருவதை பார்க்கலாம். அதே வேளையில் அநேக பிள்ளைகள் பிறருடைய பொருட்களை தெரிந்தோ தெரியாமலோ எடுத்து வருவதை காணலாம். அதாவது பெரியவர்களோ சிறியவர்களோ மற்றவர்களின் பொருளை தெரிந்து எடுக்கும் பொழுது அதனை திருட்டு என்று சொல்லலாம். ஆனால் சில வேளைகளில் சிறு பிள்ளைகள் தெரியாமல் பிறருடையதை தங்களின் பேக்கில் வைத்து எடுத்து வரும் பொழுது அது திருட்டு அல்ல, அதனை ஞாபக குறைவு என்று சொல்லலாம். அல்லது துரிதமாக பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வருவதால் இப்படிப்பட்ட செயல்கள் நடப்பதுண்டு. சிறு பிள்ளைகள் தெரிந்து, அதாவது தவறு என்று அறிந்து பிறருடைய பொருட்களை ஒருபொழுதும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். அதே வேளையில் சில சிறு பிள்ளைகள் தெரிந்து, அதாவது தவறு என்று அறிந்து பிற பிள்ளைகளின் பொருட்களை, பென்சில், ரப்பர், டாய்ஸ், புத்தகம் போன்றவற்றை பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கு எடுத்து வருவர். பெற்றோர்கள் கேட்டால் அது யாருடையது என்று உடனே சொல்லுவார்கள், என்னுடைய நண்பர்கள் கொடுத்தார்கள் என்று, அல்லது என்னுடைய வகுப்பு ஆசிரியர் கொடுத்தார் என்று. ஒரு தவறினை மறைக்க பல பொய்களை சொல்ல வேண்டிய நிலைக்கு சென்று விடுவார். திருடோடு கூடிய பொய்யும் சிறு வயதிலிருந்தே அவர்களிடத்தில் வருவதை நாம் பார்க்கலாம். இப்படி அவர்கள் பெரியவர்களாக மாறும் பொழுது திருடு, பொய் போன்றவற்றை தங்களின் வாழ்வில் செய்வதை காணலாம். இதன் மூலம் தங்களின் பெற்றோர்களுக்கு, குடும்பத்திற்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுப்பதை பார்க்கலாம். இப்படி தங்கள் பிள்ளைகள் இருப்பதை கண்டு அநேக பெற்றோர்கள் தற்கொலை செய்து கொண்டதையும் நாம் பார்க்கலாம். பிள்ளைகளின் வாழ்வை காண வேண்டிய பெற்றோர்கள் அவமானத்தால் கண்ணீரோடு உலகத்தை விட்டு பிரிவதை நாம் பார்க்கலாம். இது போன்ற சம்பவங்களை செய்தித்தாள்களிலும் படிக்க முடியும். இப்படிப்பட்ட தீய குணத்தை பிள்ளைகளின் சிறு வயதிலிருந்தே மாற்ற வேண்டும். 5இல் வளையாதது 50இல் நிச்சயமாக வளையாது என்பதுதான் குறளாக, பழமொழியாக இருக்கிறது. அதோடு கூட பெற்றோர்களின் தவறான அணுகுமுறைகளும் காரணமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய பேக் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையாவது திறந்து பார்க்க வேண்டும். அதில் அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு போதிய பென்சில், பென், ரப்பர் போன்றவை உள்ளதா என்று. சில வேளைகளில் திருடுவது எதற்காக என்றால் தங்களுடைய தேவைகளுக்காக. எனவேதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திருடுகிற குணத்தை சுலபமாக மாற்றிவிடலாம். ஒரு அழகான செயல்முறையை கற்றுக்கொள்வோம் இன்றைய நாளிலே. அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், செய்ய முற்படுங்கள், நிச்சயமாக பலனுண்டாகும். ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும், அது என்னவென்றால், எதிர்மறையான செயல்கள் செய்வதன் மூலம் நாம் விரும்புகின்ற காரியங்களை பிள்ளைகளிடமிருந்து வெளியே கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு, பிறருடையதை எடுக்கிறார்களா என்றால் கொடுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிகம் டிவி பார்க்கிறார்களா என்றால் பிள்ளைகளை வெளியே அழைத்து சென்று நல்ல காரியங்களை காண்பிக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்களா என்றால் நல்ல வார்த்தைகளை சொல்லி அதற்கான பயன்களை சொல்ல வேண்டும்.
நேரத்தை வீண் செய்கிறார்களா என்றால் நேரத்தினை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதில் உண்டாகும் பயன்கள் என்ன என்று சொல்ல வேண்டும். நெகட்டிவ் எண்ணங்கள் வார்த்தைகள் பேசுகிறார்களா என்றால் பாசிட்டிவ் எண்ணங்களை பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்ல அவர்களை பழக்குவிக்க வேண்டும். இதுதான் எதிர்மறை செயல்கள் என இங்கு சொல்லலாம். அதாவது கெட்டதை விட நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியானால் பிள்ளைகள் பிறருடைய பொருட்களை எடுக்கின்றனர். அந்த குணத்தை விட வேண்டும் என்றால் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே கொடுக்க பழக வேண்டும். அது என்னவென்றால் பள்ளிக்கு செல்லும் பொழுது பிள்ளைகள் தங்களுக்கென்று பென்சில், ரப்பர், பென், ஷார்ப்னர் என எடுத்து செல்வது இயல்பு. அந்த வேளையிலே பென்சில், ரப்பர் போன்றவற்றை அதிகமாக கொடுத்து அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். அது என்னவென்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய ஆசிரியர்களுக்கு தேவை என்று அறியும் பட்சத்தில் அல்லது அவர்கள் உங்களிடத்திலே கேட்கும் பட்சத்தில் சந்தோஷமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பழகி வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தையை அவர்களுடைய இருதயத்திலே பதிக்க வேண்டும். அதோடு கூட கொடுக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது தேவன் நமக்கு கொடுப்பார், உனக்கு ஞானம் உண்டாகும் என்று சொல்ல வேண்டும். இப்படி பிள்ளைகள் கொடுக்க முற்படும் பொழுது பிறருடையதை எடுப்பதை விரும்ப மாட்டார்கள். காரணம், கொடுப்பவர்கள் எப்பொழுதும் பிறருடையதை எடுக்க மாட்டார்கள். திரும்ப சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன், கொடுப்பவர்கள் எப்பொழுதும் பிறருடையதை எடுக்க மாட்டார்கள். கொடுப்பது இன்றியமையாத செயல் என்று சிறு வயது முதலே பிள்ளைகளுக்கு செயல்முறைகளை கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதோடு கூட பெற்றோர்கள் பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது, கொடுக்கும் பொழுது பிள்ளைகளிடம் கொடுத்து செய்யலாம் அல்லது அவர்களின் கண்கள் முன்பாக நல்ல காரியங்களை செய்யலாம். இதன் மூலம் பிறருக்கு கொடுக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்துவிடும். அப்படி பதிவதின் மூலம் அவர்கள் வளர்ந்து உயர்ந்த இடத்தை அடையும் பொழுது வாஞ்சையாக சந்தோஷமாக பிறருக்கு உதவி செய்வார்கள், கொடுப்பார்கள், நன்மை செய்வார்கள். இதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை நீண்ட ஆயுசு நாட்களை கொண்டதாக காணப்படும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவு வேகமாக ஒரு பந்தை வீசுகிறோமோ அவ்வளவு வேகமாகவே திரும்பி வருவதை பார்க்கலாம். அதன் பொருளை இங்கு எப்படி காணலாம் என்றால், நாம் எவ்வளவு நன்மைகளை செய்கின்றோமோ, எவ்வளவாக பிறருக்கு கொடுக்கின்றோமோ அவ்வளவாக இறைவன் நமக்கு திருப்பி கொடுப்பார். கொடுக்க கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. திருட்டின் குணத்தை, அதாவது பிறருடையதை எடுக்கின்ற குணத்தை சுலபமாக மாற்றிவிடலாம் இந்த செயல்முறை மூலம். பிறருடையதை எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள பள்ளிக்கு செல்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த குணத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் கொடுக்கின்ற, நன்மை செய்கின்ற நல்ல உலகத்தை உருவாக்குவோம். இதன் மூலம் அவர்களுடைய பேச்சு, செயல் மாறுவதை நாம் பார்க்கலாம். நல்ல சந்ததியை, நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிறவர்களாக பெற்றோர்கள் திகழ்வார்கள். கொடுப்போம் கொடுப்போம், பிறருக்கு கொடுப்போம், நம் ஜீவன் உள்ளவரை. அதைதான் அப்துல் கலாம் ஐயாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். தன்னில் உள்ளதை கொடுத்தார், கடைசியாக தன்னையும் இந்த நாட்டிற்கு கொடுத்தார். இது நிமித்தம் அவருடைய நினைவுகள் நம்முடைய இருதயத்திலே நீங்காமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். மனதில் கொள்வோம், எடுப்பவர்கள், பிறருடையதை தங்களுக்காக எடுத்து வாழ்கிறவர்கள் பிறர் மனதில் நிலைத்திருக்க மாட்டார்கள். கொடுப்பவர்களே என்றும் அனைவருடைய மனதில் நிலைத்திருப்பார்கள், செழிப்பாக வாழ்வார்கள். நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். இதன் மூலம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நன்றி நண்பர்களே.